கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய செய்தி, நாம நிறைய விஷயங்கள்ல தப்பான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் செய்வார், கடவுள் விடுவிப்பார், கடவுள் இத வாக்குத்தத்தமா சொல்லி இருக்காரு அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவதற்கு முன்பு எதுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொன்னாரு, எந்த சூழ்நிலையில சொன்னாரு என்கிறத நாம கவனிக்கிறது இல்லை. ஏதோ அந்த 2 வரிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருடம் 2026 வருடத்திற்கான வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா மத்தேயு 7:7 கொடுத்தாரு. தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். இதுல கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் திறக்கப்படும் அப்படிங்கிறதும் கண்டடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. ஆனா அது நிறைவேறணும்னா தட்டணும், தேடணும், கேட்கணும் இல்லையா? நாம முதல் அதை செய்யணும். செஞ்சாதான் இந்த காரியங்கள் நிறைவேறும், இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அது போல நிறைய விஷயங்களை நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறோமே தவிர, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தேடுறதும் இல்லை, அதற்கான முயற்சி எடுக்கிறதும் இல்லை. இன்றைக்கு ஊழியர்களும் கூட சில நேரங்கள்ல கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னா அதற்கும் காரணம் அதுதான். சிலர் பாத்தீங்கன்னா தந்திரசாலிகளா இருப்பாங்க. அதாவது எப்படியாவது இந்த ஊழியத்துல மக்களிடத்திலிருந்து அநேகமான காணிக்கைகளை பெற்று சம்பாத்தியத்தங்களை பெற்று வாழ்வதற்கு அவங்க ஒரு விதமான ஒரு வித்தையை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அதுலயும் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் இறங்கி போய் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களா சந்திச்சு, தனிப்பட்ட சபைகளை சந்திச்சு, அப்படியெல்லாம் மக்களை சந்திச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வசதியா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்துட்டு கையில, எனக்கு சாப்பிட கூட வழி இல்லைங்க, நான் கடன்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப மாதிரியான வேதனையோட இருக்கிறேன்னு சொல்லி அநேகர் சொல்றத நம்ம கேட்கிறோம். அநேகர் அப்படி அவதிப்படுகிறதையும் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு நினைவுபடுத்தினார். நான் இரவெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த வார்த்தையை குறித்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் இன்றைய நாளுக்கான வார்த்தையா கர்த்தர் எனக்கு சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையெட்டி செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானங்களை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அந்த காலகட்டத்துல பணம் பொருள் எல்லாம் இல்ல. அப்ப எதை கடன் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியங்களை தான் கடன் கொடுப்பாங்க. தானியத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க. எனக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்க, எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்ல, எங்க வீட்டுல உரம்பரை வந்திருக்கிறாங்க, தானியம் கொடுங்க அப்படி சொல்லி பல வீடுகள்ல போய் பல இடங்கள்ல போய் தானியங்களை கடன் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை பணமாக நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். இப்ப எல்லாருமே விவசாயம் பண்றது இல்ல, பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போறோம். அன்றைக்கு தானியங்கள் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு பணங்கள் கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. அதை வச்சு நாம என்ன பண்றோம், வாங்கிக்கிறோம். சரி, இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீயும் கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இதை மட்டும் நாம கருத்துல வச்சுக்கிறோம். நம்ம நிறைய பேர் கடன் கொடுக்க போறோம், நாம யார்கிட்டையும் கடன் வாங்க போறது இல்லை அப்படின்னு
வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா நம்ம கடன் கொடுக்க மாட்டோம், கடன் வாங்கி தான் தீரணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், நீ கடன் வாங்காம இருக்கணும், உன் வீட்டுல குறைவில்லாம இருக்கணும். எல்லாமே தானியம், சீரகம், கோதுமை, ராகி, கம்பு, அரிசி, எது எடுத்தீங்கனாலும் சரி உன் வீட்டுல குறைவில்லாம இருக்கணும். நீ யாருகிட்டையும் போய் எனக்கு உணவுக்கு இல்ல, எனக்கு தேவைகளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீ யாரிடத்திலையும் கடன் வாங்கக்கூடாது. அப்படின்னா உன் வீட்டுல இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். எப்பொழுது பார்த்தாலும் களஞ்சியங்கள் நிறைவா இருக்கணும். அப்போ உன் களஞ்சியம் நிறைவா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தனது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை தரும். அப்போ விவசாயம் எதை பார்த்து இருந்துச்சுன்னா வானத்தை பார்த்து தான் இருந்துச்சு. வானம் பார்த்த பூமிகளா தான் இருந்துச்சு. இன்னைக்கு போர்வெல் போடுறோம், கிணறு வெட்டுறோம், தண்ணியை இறைக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம் நீர்ப்பாசனத்துக்காக. வாய்க்கால் வெட்டுறாங்க, வாய்க்கால்ல இருந்து நீர்ப்பாசனம். ஆனா அன்றைய காலத்துல ஒரு நிலம் வச்சிருக்கிறவன், கொஞ்சம் நிலம் வச்சிருக்கிறவன் வானத்தை தான் பார்த்துட்டு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுவார். வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து அந்த மழையை பெய்ய பண்ணுவார். இந்த மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க வேக வேகமா போய் இவங்கிட்ட இருக்கக்கூடிய தானியத்தை எல்லாம் போய் விதைச்சிருவாங்க. மாசம் மும்மாறி பெய்யும். மாதத்திற்கு 3 முறை கடவுள் மழை பெய்ய செய்வார். அந்த 3 முறை மழை பெஞ்ச உடனே என்ன ஆகும், அந்த தானியங்கள்லாம் விளைஞ்சிரும். அந்த தானியத்திற்கின்ற ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த தானியம் கருகி போகாம இருக்கணும், அந்த செடி செத்து போகாம இருக்கணும், அந்த செடிகளுக்கு நடுவே களைகள் முளைச்சு அதை அமுத்தி போடக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த விதைச்சவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஊடால போய் எந்த விதமான களைகளும் அதை முளைச்சு அழுத்திடக்கூடாது, தண்ணி இல்லாம வாடிடக்கூடாது, பூச்சிகள் அதை அரிச்சிடக்கூடாதுன்னு இவன் பாதுகாப்பா ராத்திரி பகலா அதுல உழைப்பான். உழைச்சு அதையெல்லாம் பாதுகாத்து அதை விளைய செஞ்சு அவன் செய்யற வேலையை கடவுள் ஆசீர்வதிப்பார். அவன் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் ஒவ்வொரு நாள் அங்க போய் செய்யற வேலையை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்ப ஒரு தானியம், ஒரு கோதுமை மணி போட்ட இடத்துல 1000 கோதுமணி நிற்கும். அப்ப ஒரு செடி அதுல 1000 மணிகள் அல்லது 100 மணிகள், 200 மணி, பயங்கரமா இருக்கும். ஒரு கோதுமை மணி இவனோட உழைப்புனால அவனுக்கு கிடைக்கிறது 100. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தரும்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி ஈசாக்கு விதை விதைத்தான் 1000 மடங்கு அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு இருக்கு. எப்படி அப்படின்னா, நீ ஒரு விதை 1000 நமக்கு பலன் கொடுக்கும். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அப்ப இந்த 1000 விளையக்கூடிய கருதுகளை நாம் அறுத்து அதைய வீட்டுல கொண்டு சேர்த்தி பத்திரமா அதை நாம பாதுகாக்கிறப்ப நாம எதுக்காக போய் மத்தவங்கிட்ட கடன் வாங்கணும் சொல்லுங்க? மத்தவங்க தான் நம்ம கிட்ட கடன் வாங்குவாங்க. அப்ப யாரு? வேலைக்கு போகாதவங்க, சோம்பேறிக, எந்த விதத்திலையும் தன்னை கடினமா உழைக்கிறதுக்காக தன்னை உட்படுத்திக்காதவங்க, இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம என்ன செய்யறோம்னா கடினமா உழைக்கணும், கஷ்டப்படணும், வேலையை தேடி அலையணும், நமக்கு ஒரு சம்பாத்தியத்தை நம்ம உருவாக்கிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம செலவிடுறோம் தெரியுங்களா? இந்த செலவுக்கான தொகையை யார் நமக்கு கொடுப்பா? ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, தொடர்ந்து எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்களா? அப்ப கடனை வாங்கி 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 கடன் சுமையை நாம சுமந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இந்த கடன் நம்ம எல்லாரையும் கொண்டுரும். இந்த கடன் குடும்பத்தையே அழிச்சிரும். அன்பானவர்களே, இந்த கடன் தொல்லையிலிருந்து நாம விடுவிக்கப்படணும். இந்த கடன் பிரச்சனையில் நம்ம விடுவிக்கப்படணும்னா இங்க சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்ம கஷ்டப்படணும், கடுமையா உழைக்கணும். வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் போய் ஜனங்களை சந்திக்கணும், ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிச்சு யாரையாவது தேடி போய் கர்த்தரோட சுவிசேஷத்தை அறிவிச்சு அவர்களிடத்தில் இருந்து, ஏன்னா சுவிசேஷம் செய்கிறவனுக்கு சுவிசேஷம் பிழைப்பு உண்டு பண்ணும்.
நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களா, சொல்லுங்க. அந்த சுவிசேஷமே உங்களுக்கு பிழைப்பு உண்டு பண்ணும். ஆனா சொல்லணும். வெறுமனே பைபிள் படிச்சுட்டு வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது. வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அந்த வேதத்தின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். அது ஒரு கடுமையான உழைப்பு. அது கடவுளுடைய பணியை செய்கிற உழைப்பு. அந்த உழைப்பு செய்யறப்ப அதற்கேற்ற கூலியை கர்த்தர் கண்டிப்பா தருவார். அப்ப ஒவ்வொரு நாளும் கடவுளோட சமூகத்துல நம்ம உழைச்சு கஷ்டப்பட்டு நம்முடைய உடலை வருத்தி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்களிடத்துல கடனுக்கு போய் நிக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம கிட்ட நிறைவா வச்சிருப்பாரு, நமக்கு தேவைக்களவாகவே நமக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நம்மிடத்துல வரணும்னா நாம மற்றவர்களிடத்துல கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்னா நாம கடுமையா உழைக்கணும். நாம மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைவா இருக்கணும். இந்த நிறைவை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும், கடினமா உழைக்கணும், ஒழுக்கமா வேலைக்கு போகணும், நல்ல விதமா சம்பாதிக்கணும், அதை சேமிக்கணும். இதை செஞ்சாதான் நாம மற்றவர்களிடத்துல கடன் வாங்காம இருப்போம், மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கும். இதுதான் ஆசீர்வாதம். அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மழையை எப்படி அந்த விவசாயி எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு நம்முடைய வேலையை எதிர்பார்த்து வேலையை நேசிச்சு அந்த வேலையை செய்யணும். சில நேரங்கள்ல எங்க வீட்டுல சொல்லுவாங்க, என்ன நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சுன்னா ஓடுறீங்க, சாயந்தரம் லேட்டா தான் வர்றீங்க, எதுக்கு போறீங்க இப்படி? மற்றவங்க யாரும் உங்களோட வேலை செய்யறவங்க இல்லையா, அவங்க வந்து செய்ய மாட்டாங்களா, நீங்க போய்தான் எல்லா வேலையும் செய்யணுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய வேலைய நான் சரியா செய்யணும். ஏன் தாமதமா வந்தீங்கன்னு என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா கடவுளோட பிள்ளை நாம. என்னங்க நீங்க ஊழியம் பண்றீங்க, வேலையில இவ்வளவு ஒரு அசால்ட்டா இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக் கூடாது. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா சரியான நேரத்துக்கு போயிடுவேன். அப்ப காலையில போன உடனே என்னுடைய அதிகாரி வந்தோன்னு சொல்லுவாரு, அவர் எங்கேயாவது இருந்து போன் பண்ணுவார், அண்ணா நீங்க ஸ்கூல்ல தானே இருக்கீங்க அப்படிம்பாரு. ஆமாங்கன்னு சொல்லுவேன். உடனே ஒரு வேலையை சொல்லுவார் 8:15. அவருடைய நம்பிக்கை என்னன்னா நான் நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வேலைன்னா அண்ணங்கிட்ட சொல்லிடலாம், அவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு போன் பண்ணி சொல்லுவார். மற்றவர்களுக்கு அவர் போன் பண்ணுவாரு, இருந்தாலும் அவங்க அங்க வெளியே இருக்கிறாங்க வந்துட்டு இருக்கிறாங்க அதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அவரு போன் பண்றப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கிறேன்னு சொல்லுவேன். எனக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேலையை நாம சரியா செய்யணும். நம்முடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோன்னு வைங்களேன், நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. குறைஞ்ச சம்பளத்துல தான் நான் வேலை செய்யறேன், ஆனாலும் கடன் வாங்காத அளவுக்கு வேலை செய்யறேன். நான் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் இல்லை, ஆனா மற்றவர்களிடத்துல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் கடன் வாங்குற அளவுக்கு நான் இல்லை. கர்த்தரை நான் அந்த அளவுக்கு வைக்கல. நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதுமான அளவுக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கார். அன்பானவர்களே, நான் பெற்ற இந்த அனுபவம், நான் பெற்ற இந்த ஆசீர்வாதம் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா கடன் வாங்காத இருக்கிறதுக்கான முயற்சி என்னன்னா வேலைக்கு செய்யுங்க, கடினமா உழைங்க, கஷ்டப்படுங்க. ஏன்னா வாலிப நாட்கள்ல நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சாதான் நம்மளால வயது முதிர்வாயி நம்ம பலனற்று போயிருக்கிற காலத்துல நம் கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட முடியும். அன்பானவர்களே, நீங்கள் கடன் வாங்காது இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்களிடத்துல நாம கடன் வாங்காம இருக்கணும்னா நல்லதொரு வாய்ப்பை எதிர்பார்த்து, வாய்ப்பு கிடைக்கிற போது கடினமாக உழைத்து அதுல வரக்கூடிய சம்பாத்தியத்தை நம்முடைய அம்பார துணிகளிலே சேமித்து வைக்கிற போது நிச்சயமாகவே நாம் கடன் வாங்காமல் இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அதைத்தான் இங்க சொல்றார் ஆண்டவர். மறுபடியும் இன்னொரு முறை வாசிக்கிற, ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்
நம்முடைய வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் என்ன பண்ணணும்? நம்ம கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறப்போ அவர் ஆசீர்வதி. மழை வருகிற காலத்தை விவசாயி பயன்படுத்தி கொள்ளுகிறது போல சரீரத்துல பெடல் உண்ட காலத்தை, வாலிப நாட்களை நாம சரியா பயன்படுத்தி அதுல நாம உழைச்சு சம்பாதிக்கிறோம்னு வைங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவா இருக்கும். நாம கடன் வாங்காமல் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த மாலை நேர மன்னாவிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கடன் வாங்காமல் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. மற்றவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோமோ இல்லையோ, நாங்கள் மற்றவர்களிடத்துல கடன் வாங்காம நிறைவாய் நீர் கொடுத்திருப்பதை போதும் என்கிற மனதோடு கூட நிறைவாய் நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.